வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இந்த நாள்காட்டி வரிகள். உடல் தானாகவே காற்றிலிருந்தும் கோள்கள் அலைவீச்சிலிருந்தும் சக்தியை எடுத்துக்கொள்ள முடியும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். மனிதனின் உடலமைப்பு, மதியமைப்பு, மனோலக அமைப்பு மற்ற அனைத்தையும் ஆய்ந்து இனி வகுப்பும் வரித்திட்டம் எங்கு விவரிக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்க. மனிதனுடன் உடலறிவு சக்தி எல்லாம் பொதுவாக மனிதர்களுடன் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவை தீர்க்கும் கருத்துடனே இத்திட்டம் அமைய வேண்டும் என்று சாமிஜி ஒரு பாடல குடிச்சிருக்காங்க. வள்ளுவ பெருந்தகை சொல்லும் போது திப்பார்ப்பு திப்பாய திப்பார்ப்பு தீவும் மலை என்று சொல்றாங்க. ஒரு சித்தர் சொல்றாரு, அன்னம் பிறப்பும் நம்மை படைக்கிறது, வளர்க்கிறது, நமது குணங்களை தீர்மானிக்கிறது. அடிப்படையில் அன்னத்திற்காகவே இவ்வுலகில் பணிபுரிகிறோம். அத்தகைய அன்னம் நமக்கு தாய். அன்னத்திற்கு உரிய மரியாதையை தர வேண்டும். அதை உண்பதற்கு முன் ஒவ்வொரு முறையும் வாழ்த்த வேண்டும். தேசத்தையும் வாசத்தையும் பலத்தையும் வீரியத்தையும் ஞானத்தையும் இந்த உணவு எனக்கு தரட்டும். எனக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் இந்த உலகம் உள்ளளவு குறைவற்ற அன்னம் கிடைக்கட்டும். என் மனம் வாக்கு காயங்களை எல்லாம் பிடிக்கும், நோய்களை எல்லாம் தீர்க்கும் மாமருந்தாக இது அமையட்டும். உனக்கே இது அர்ப்பணமாகட்டும் என்று சொல்றாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இந்த உணவு உடலாக மாற்றம் பெற்றிருக்குது. இந்த உணவு அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஜீரணமாகி அந்த அளவான உணவோடு வான்காந்தத்திலிருந்தும் காற்றிலிருந்தும் வெப்பத்திலிருந்தும் சக்தியை எடுத்துக்கொண்டு அது 7 தாதுக்களாக மாறுது. நம்ம உணவு மட்டுமே அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி வான்காந்தத்திலிருந்தும் காற்றிலிருந்தும் வெப்பத்திலிருந்தும் வரக்கூடிய அந்த எனர்ஜி, பியூர் எனர்ஜி, அது தடுக்கப்படுது. இப்ப இன்றைக்கு எண்ணற்ற மருத்துவமனைகள் பெருகிருக்கு. ஒரு 50-55 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அளவுக்கு மருத்துவமனைகள் இல்லை. குறிப்பா மருத்துவமனைகள் எல்லாம் லிப்ட் கூட கிடையாது. 3 மாடி 4 மாடி போட்டு போட்டு மேல ஏற்றி வைத்தியம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு மருத்துவம் எல்லாம் இல்லை. மக்கள் பொதுவா நாடு பிடிச்சு பார்த்து அவங்களுக்கு என்ன சிரமம் இருக்கோ சுக்கு, மிளகு, திப்புலி என்ற அந்த 3லேயே வாதப்பித்த சுரோத்துமத்தை சரி செய்து நம்ம ஆரோக்கியமா வாழக்கூடிய ஒரு எளிய முறை வைத்தியம். இன்றைக்கு அலோபதி, அன்றைக்கு சித்த, ஆயுர்வேத, யுனானி, ஹோமியோ. ஒரே காரணம், இந்த உணவுல நாம பசி வந்ததுக்கு பின்னாடி ஒரு 5லிருந்து ஒரு 10 நிமிடம் நாம பொறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய அளவு குறையும். வான்காந்தத்திலிருந்து ஒரு 25%, காற்றிலிருந்து 25%, பூமி சுழற்சி மையத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்திலிருந்து ஒரு 25% எடுத்துக்கொள்ளும். நாம சாப்பிட்ற சாப்பாடு அளவு குறையும். அதே போல நமக்கு எப்பப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ அப்ப சீரா தண்ணீர் குடித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த உண்ட உணவு ரசமா, ரத்தமா, மாமிசமா, கொழுப்ப, எலும்ப, மஜ்ஜையா, சுக்கிலமா மாறி இந்த உடல்ல உள்ள 7 அடுக்குகளுக்கு அந்த எனர்ஜியை கொடுக்குது. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? உணவு அளவு முறையோடு சாப்பிடணும். நல்ல பசிச்சு சாப்பிடணும். ருசிக்கு சாப்பிடக்கூடாது, இருக்குங்கிறதுக்காக சாப்பிடக்கூடாது. பசி சாப்பிட்றோம், அந்த பசி கொஞ்சம் இருக்கும் போதே, நம்ம மனமான ஏப்பம் வந்ததுக்கு பின்பு சாப்பிடவே கூடாது. அந்த ஏப்பம் வர்றதுக்கு மாதிரி இருக்கும்போது நாம நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சிறப்பு. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போறோம், நாம அதிகமான குவான்டிட்டி எடுத்துக்கிறோம். அந்த எடுத்துட்டு அது வேண்டான்னு சொல்லி திமிரிட்டு வெளியே வந்தா கூட ஒரு இஞ்சி மரப்பா, ஜிஞ்சர் பேர் எதையாவது குடிச்சு அதை உள்ள அழுத்தணும்னு நினைக்கிறோம். அது மகா கொடி தப்பு.
சாமிஜி வேர்ல்டு காங்கிரஸ் மீட்டிங் நடக்குது. சாமிஜி 90வது பர்த்டேல. அப்போ மதியம் அவங்க பேசும்போது சொல்றாங்க, உணவு சாப்பிட்டு அஜீரண கோளாறால சிரமப்படாதவங்க ஒருத்தர் இருந்தீங்கன்னா கை தூக்குங்கன்னு சொல்லி. ஒருத்தர் கூட தூக்க முடியல. நான் இது ஏன் இங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, உணவு அளவோடு எடுத்துக்கொள்ளணும். அந்த அளவு முறை என்பது நாம மற்ற வழிகளில் இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியும் பெற்று நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோட நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க